கோபியோட அப்பா இனியா இவங்க 3 பேரும் ஹாலில் உட்காந்து கோர்ட்டுக்கு போனவங்கள எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது இனியா கேட்குறாங்க, கோர்ட்டுக்கு போனவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, ஃபோன் பண்ணவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே பாக்கியா வராங்க. பாக்கியாவை பார்த்து இனியா கேட்குறாங்க, கோர்ட்டில் விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, 2 பேரும் கவுன்சிலிங்க்கு போக சொல்லிட்டாங்க, போயிட்டு வந்தால் தான் என்னன்றது தெரியும், ரிசல்ட் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா கோபியோட அப்பா கிட்ட, மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மினிஸ்டர் அன்னைக்கு கேண்டீன் வந்திருந்தாங்கல்ல, அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி அவங்களோட கட்சி மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் நடக்குதான், அதுக்கு நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாக்கியா சொன்னோடனே அதை கேட்ட கோபியோட அப்பா இனியா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கு கோபியோட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நாள் பலனை வந்து நீ இப்போ தான் அனுபவிக்க போகிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கட்சி மீட்டிங்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் வருவாங்களேம்மா, எப்படி சமைக்கிறது, நம்மக்கிட்ட அவ்வளோ ஆள் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அதெல்லாம் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க மாமா, இது மாதிரி அவங்களே ஆள் தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ருசியாக குக்கிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாக்கியா கோபியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மாவையும் ஜெனியையும் கூப்பிட்டு ஜெனியோட குழந்தைக்கு ரிச்சல் ஜோசப் அப்படின்னு பேர் வைக்க போகிறதா சொல்றாரு. இதை கேட்ட ஜெனி, நீங்க பண்றது தப்பு, செய்யனோட ஃபேமிலி கூடயும் டிஸ்கஸ் பண்ணாம இது மாதிரி நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஜோசப் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு, ஜெனி இதுக்கு முன்னாடி நீ காதல் கல்யாணம் பண்ண, அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அதனோட விளைவு தான் இது, இப்போ திருப்பியும் வந்து நீ முடிவெடுக்காத, நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம், இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு மரியத்தை கூப்பிட்டு, மரியம் யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடணும், நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜெனி மரியத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மம்மி நீயாச்சும் கேள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய அம்மாவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் பாக்கியா தன் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் மினிஸ்டர் வந்து அவங்கள கூப்பிட்டதாகவும் அவங்களுடைய மாநாட்டில் வந்து சமைக்க சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போது பாக்கியா சொல்கிறாங்க, இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம நல்லபடியாக நடத்தி காட்டணும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக குக் பண்ணி காட்டினோன்னா நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பாக்கியாவும் சொல்கிறாங்க. பாக்கியா வீட்டுக்கு அமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு அவங்க வீட்டில் பணியாரம் பண்ணதாகவும் அதை கொடுத்துட்டு போக வந்ததாகவும் சொல்கிறாங்க. பணியாரத்தை கொடுத்துட்டு அவங்க கேட்குறாங்க, செழியனுக்கும் ஜெனிக்கும் பிரச்சனையா, 2 பேரும் ஒன்றா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்கியா உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நேற்று நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், சர்ச்சில் வந்து செழியனோட குழந்தைக்கு ஞானஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. சண்டே அன்னைக்கு குழந்தைக்கு ஞானஸ்தானம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்போது பாக்கியாவோட மாமா கேட்குறாங்க, குழந்தைக்கு பேர் என்ன சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரிச்சல் ஜோசப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போது அங்கே செழியன் வராரு. செழியன் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அம்மா ஜெனியோட வாழ்க்கையில் தான் நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ என்னுடைய குழந்தையோட வாழ்க்கையிலையும் நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. எப்படிம்மா என்னை கூப்பிடாமல் அவங்களுக்கு பேர் வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஈஸ்வரி இதை கேட்டுட்டு, அதை எப்படி நம்மகிட்ட சொல்லாமல் பேர் வைக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்குவாங்களா, வாங்க போய் ஒன்று இல்லைன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, இதில் வேற திருப்பி நம்ம போய் கேட்டனாக்க பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எழில் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு திருப்பியும் ரூமுக்குள்ளே போயிடுறாரு.